ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்றைக்கி 2 வகையான தண்ணி சட்னி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி, ரெண்டாவது தக்காளி சேர்க்காமல் கார சட்னி செய்யலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி செய்கிறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை, 1 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, 6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். தக்காளி சேர்க்காமல் கார சட்னி செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பெரிய வெங்காயம், 7 பல் பூண்டு, சின்னதாக புளி, 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி சட்னி இட்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினாவே போதும். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது கூட 1 கப் பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக புளி சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின வெங்காயம் மிளகாயும் சேர்த்துட்டு 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூட சின்னதாக புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி சட்னி செய்கிறதுனால தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டி வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தாளிப்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி. இப்போ வாங்க தக்காளி சேர்க்காமல் கார சட்னி செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம், 7 பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஒரு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பொருளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சட்னினால் தாராளமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எப்பயும் போல் ஒரு தாளிப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டி வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தண்ணி சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. இட்லி கூட வச்சு சாப்பிடுறது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 2 சட்னி செஞ்சுருக்கோம். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி, தக்காளி சேர்க்காமல் கார சட்னி. 2 செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.